இந்த அம்மா உணவெல்லாம் இருக்குமா அப்படியே போயிடுமா, இது நம்ம கண்ணுக்கு தெரியுமா பார்த்துருந்தேன். இதுக்கு முந்தைய ஆட்சியில் அம்மா ஹோட்டலில் எட்டி கூட பார்த்தது கிடையாது. அம்மா ஹோட்டலில் அச்சி நொறுக்குன்னு தான் நம்ம பார்த்தோம். இந்த புதிய சிஎம் வந்து இந்த அம்மா ஹோட்டலுக்கு வந்து ஒரு உயிர் குத்துருக்காரு. போன ஆட்சியில் தான் மூட்டு போயிட்டாங்களே, அம்மா ஹோட்டலில் எல்லாம் நம்ம ஹோட்டலில் மூட்டு போயிட்டாங்க. அதை தான் இப்போ தந்தார் அவர். இந்த மாதிரி சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு எதிரே பார்க்கல. எந்த ஒரு முதலமைச்சரும் இந்த மாதிரி சொன்னதில்லை. இவர் வந்து விஜய் சார் வந்து சொன்னது நல்ல ஒரு கருத்து கணிப்பு தான். தளபதி என்னைக்கு வந்தாரோ தரமான உணவு, எந்த ஒரு குறையும் இல்லை. இப்போதைக்கு நம்ம பசிக்கு இதுதான் அந்த நம்பிக்கையோட தான் இப்போ இந்த ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிறேன். சாப்பாடுலாம் நல்லா இருக்குது. இது மக்களுக்கு செய்த புண்ணியமான சேவை. இன்னும் மேலே நல்லா செய்வாங்க தான் நான் எதிர்பார்க்குறோம். வந்தவொடனே இதெல்லாம் செஞ்சுருக்காங்க. நாங்கள் எதிர்பார்க்கறத செஞ்சது இதெல்லாம். இதுக்கு மேற்பட்ட நாங்கள் எதிர்பார்க்கறதெல்லாம் செய்வாங்க. ஆமாம், கண்டிப்பாக செய்வார். இவர் வந்து பரவாயில்ல, நல்லா பண்ண ஒரு 10 நாளே சூப்பராக பண்ணியிருக்காரு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாமே வந்து டக்கு டக்குன்னு பார்த்து எல்லாமே செய்கிறாங்க. நம்ம போய் சொல்லக்கூடாது, எல்லாமே தான் பண்ணுறாங்க. இல்லாத பட்டதுனால நிறைய பேர் வந்து சாப்பிட்றாங்க. இப்போ சிஎம் வந்து நல்லா செய்யணும்னு உன்னை எதிர்பார்க்குறோம். அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சின்னு எங்கள் விஜய் சார் சூப்பராக ஆச்சு. சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது ஆச்சு. அம்மா ஹோட்டலில் இப்போ நல்லா இருக்குது. முன்னை விட இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குது. ஒரு 5 நாளாக பார்க்குறேன், நல்லா தான் இருக்குது. அதனால் வந்து இப்போ ஒன்றும் குறை எல்லாம் ஒன்றும் இல்லை. புதிய ஒரு ஆட்சி வந்து அம்மா ஹோட்டலில் வந்து நல்லா செயல்பட சொல்லுவார் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? இல்லை இந்த மாதிரி சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு எதிரே பார்க்கல. எந்த ஒரு முதலமைச்சரும் இந்த மாதிரி சொன்னதில்லை. இவர் வந்து விஜய் சார் வந்து சொன்னது நல்ல ஒரு கருத்து கணிப்பு தான். ஆமாம், அது ரொம்ப பிடிச்சிருக்கு எல்லா மக்களுக்கும். ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ விஜய் சாரோட ஆட்சி வந்து பார்த்தீங்கன்னா 6 மாதத்தில் கவிழ்ந்துடும், இந்த ஆட்சியில் நீடிக்காது அப்படிலாம் சொல்கிறாங்க. அது நடைமுறையை பொறுத்து தான் இருக்குது. இவர் எப்படி நடந்துக்கிறாரோ அதை பொறுத்து தான் இருக்குது. அது வந்து இவர் பயன்படுத்துவார்னு நினைக்கிறேன். நான் என்னுடைய நோக்கம் அதுதான், பயன்படுத்துவார். நல்ல மாற்றத்தெல்லாம் பார்க்குறோம். சில மாற்றங்கள்லாம் இப்போ வந்துருக்குது. அந்த மாற்றம்லாம் நல்ல பொசிஷனில் தான் இருக்குது. அவருக்கு என்ன நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்க? நல்ல ஒரு ஆட்சி நடத்துகிறாருன்னு தான் நான் சொல்ல விரும்புகிறேன். வந்து இது பெரிய ஒரு புண்ணியம் பண்ண மாதிரி இது, புரியுதா? அம்மாவோட என்பது புண்ணியம் பண்ண மாதிரி இது, புண்ணியம் பண்ண மாதிரி. புரியுதா? இந்த வயிற்றுக்கு இப்போ நான் பைப் லைன் வேலை செஞ்சுக்கிறேன். இந்த வேலை செய்யறதுக்கு இது பசிக்கு இப்போ இல்லை தான். இப்போதைக்கு நம்ம பசிக்கு இதுதான் அந்த நம்பிக்கையோட தான் இப்போ இந்த ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிறேன். சாப்பாடுலாம் நல்லா இருக்குது. பரவாயில்ல. அதே அம்மா ஹோட்டலு அதே பெரிய விஷயம். அது ரொம்ப அது எதிர்பார்க்கல. இப்போ புதுப்பிக்கிறது வந்து பெரிய விஷயம்ன்றேன் சொல்ல வரேன். பரவாயில்ல, ஒன்றும் போக தேட்டுமே, ஒன்றும் கொஞ்சம் செய்யாதெல்லாம் நடக்கட்டுமே. ரொம்ப சந்தோஷம் தானே. இந்த சூழ்நிலைக்கு வந்து இப்போ சாப்பிட்றதே பெரிய விஷயம். அது புதுப்பிச்சுக்குது, அதே இப்போ பாராட்டக்கூடிய விஷயம் நான் நினைக்கிறேன். இதுதான் உண்மை, வேறு எதுவும் சொல்ல வரல. என்னால் அம்மா ஹோட்டலில் ரொம்ப நாள் முடிஞ்சு இப்போ தந்தாங்க, அதை சாப்பிட வந்தார், டேஸ்ட் பண்ணோம். இப்போ ஏற்கனவே சாப்பிட்ருக்கீங்களா? ஏற்கனவே சாப்பிட்டுக்கிறோம். இப்போ ஃபுட்டெல்லாம் நல்லா இருக்கு. ஃபுட்டு நல்லா இருக்குது. நல்ல விஷயம் தான். நல்லா வரவேற்கிறோம், நல்லா விடவிடும். அம்மா திட்டம் இன்னும் வந்து என்னென்ன திட்டலாங்களோ அதெல்லாம் கொஞ்சம் இன்னும் செயல்படுத்தணும். இப்போ கடந்த ஆட்சியில் இந்த உணவுகள்லாம் நல்லா செயல்பட்டுருந்தாங்க. போன ஆட்சியில் தான் மூட்டு போயிட்டாங்களே, அம்மா ஹோட்டலில் எல்லாம் நம்ம ஹோட்டலில் மூட்டு போயிட்டாங்க. அதை தான் இப்போ தந்தார் அவர். இவர் வந்து அதெல்லாம் ஓப்பன் பண்ணி சொல்லி நல்ல உணவு போட சொல்லி இது எதிர்பார்த்தீங்களா நீங்கள் இப்படிலாம் செய்வாருன்னு? செஞ்சது நல்லது தான். நம்ம கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். ₹1 ₹2 வச்சவங்க வந்து வேறு சாப்பிட்டு போவோம். அது தளபதி என்னைக்கு வந்தாரோ தரமான உணவு, எந்த ஒரு குறையும் இல்லை. ஃபஸ்ட் ஆட்சி வந்துட்டு கொஞ்சம் அப்படி இப்படின்ட்டு ரொம்ப கலீஜாக இருந்தது. ஆனால் இப்போது 100% சுத்தமாக இருக்குது. முக்கால்வாசி எந்தெந்த பொருளை ஒழிக்கணுமோ அந்தந்த பொருளை எல்லாத்தையும் ஒழிச்சின்னு வந்துன்னு இருக்காரு. யாருக்கு எது தேவையோ வயிற்றுக்கு அது மட்டும்தான் முக்கியன்ட்டு எங்கள் தளபதி, எங்கள் அண்ணன் பார்த்தது சரிங்களா. அதுதான் ஃபஸ்ட்டு சைன் அவர் போட்டது. நான் சத்தியமாக வந்துட்டு எதிர்பார்க்கவே இல்லை. ஃபஸ்ட்டு சாப்பாடு. ஒரு ஏழ்மைப்பட்டவன் வரானா அவனுக்கு தரமான உணவை கொடுத்து அவனுக்கு மற்ற சிந்தனையை மறக்க விடு. இதுதான் சொன்னது எங்கள் தளபதி சொன்னது, என் அண்ணன் சொன்னது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது.
உண்மையாக மனசார உணவு வச்சுன்னு சொல்கிறேன், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இது முன்னாடி சாப்பாடு கொஞ்சம் இல்லை சரியில்லாமல் இருந்தது. இப்போ கொஞ்சம் சாப்பிட்ற அளவுக்கு பரவாயில்ல, இப்போ நல்லா தான் இருக்குது. முன்னெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்கும். நான் முன்ன இப்படி தான் அம்மா உணவத்தில் சாப்பிடுவேன். அது நடுவில் கொஞ்சம் அப்படியே விட்டேன். இப்போ திருப்பியும் நியூஸில் பார்த்ததுக்கப்புறம் வந்து சரி சாப்பிடலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு வந்தோடனே பரவாயில்ல, சாப்பாடு நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இருக்குது. இதுவுமே எப்பயுமே நல்ல சாப்பாடு கொடுத்துட்டு நல்லா குறையில்லாமல் பார்த்துக்கணும். எதிர்பார்க்காத நடந்தது தான் இது. நாங்கள் ஆனால் ஃபஸ்ட்டு வந்து எல்லாம் ஓட்டு போடும்போது ஜெயிப்பாரா அப்படின்ற ஒரு இதில் தான் இருந்தோம். ஆனால் ஜெயிச்சு இப்போ முதலமைச்சர் ஆகிட்டார். முன்னே இருந்ததுக்கு இப்போலாம் சாப்பாடு நல்லாவே இருக்குது. இருக்க வந்து அம்மா உணவு தான் ரொம்ப அழிஞ்சிட்டு போகுது அப்படின்னு தான் பார்த்தோம். இப்போ அவர் வந்து இப்படி சீரமைச்சு தரேன்னு சொன்னது அது ஒரு நல்லதாக தான் இருக்குது. ஏழைகளோட பசியை தீர்க்கிறதுக்கு இந்த திட்டத்தை கொண்டு வந்துருக்கிறாரு. முதலமைச்சருக்கு நன்றி. இது பண்ணது ரொம்ப சூப்பர் ஆட்சி நடக்குது. இப்போது விஜய் வந்து பல பேர் குடிக்காரங்க தெரிஞ்சுக்கிறானுங்க, சில பேர் நல்லா இருக்கிறானுங்க. குழந்தை குடிங்க படிப்பு அறிவுக்கு நல்லது. இந்த ஒயின் ஷாப்பெல்லாம் மூடிட்டாருல்ல, அதை பற்றி எப்படி நினைக்கிறீங்க? அது லேடிஸ் மக்களுக்கு ரொம்ப சிறப்பாக ஒரு கேள்வி கேட்குதா, என்னங்கடா நீங்கள் ஆட்சி நடத்துனீங்க? இது இங்கே பாரு என் பிள்ளை வந்து ஆட்சி நடத்து எப்படின்னு. அதான் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சின்னு எங்கள் விஜய் சார் சூப்பர் ஆட்சி. 10 நாள் ஆட்சி நல்லா சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது ஆட்சி. இதேமாரி போயிருந்தா போதை பொருளை ஓஞ்சிதுன்னா சூப்பர். ஆமாம், அருமையான ஆட்சி இது. கடை பிடிச்சா போதும், இல்லை வேறு டுப்போ வேணும் குத்துறாங்களாம். இன்னும் இப்போ படிக்காத பிள்ளைங்க பச்சை பிள்ளைங்கள்லாம் வந்து பட்டது வந்து ஏமாற்றி கொடுத்து கால் தான் டீ கடைக்கு போனேன், டீ கடையில் பேசுகிறாங்க எல்லாம். எல்லோரையும் வந்து பெரிய பெரிய பதவி கொடுத்துட்டுன்ட்டு சின்ன பசங்களுக்கு கொடுத்துட்டாரு அப்படிலாம் சொல்லிக்கிறாங்க. அது இப்போ தான் டீ கடையில் கேட்டேன், காலையில் வெடிக்காலில் வாட்ச்மேன் வச்சு போனேன். அப்போ கேட்டேன் கேள்வி, அவர் ஏன் ஏமாற்ற போகிறாரு, எல்லாம் பச்சை பிள்ளைங்களாக இருக்கோ தான் இந்த நடைமுறை நடக்குது. இல்லைன்னா இந்த ஆச்சரியம் இருக்குமா? இந்நேரம் எவ்வளோ பேர் கும்பல ஒரு பொம்பளை நடக்கும், ஒரு குழந்தைங்க போக முடியாது. இனி 12 மணிக்கு 1 மணிக்கு நடந்து போகுது. அவர் சொன்ன வாழ்த்தா இப்போ நடக்குது. போகிறாங்கல்ல போலீஸ்லாம் சுற்றின்னு தான் இருக்கிறாங்க ஃபுல்லாக, அனைவருமே சுற்றுறாங்க நைட்லாம். செய்கிறாரா நடக்குதா, அதான் உண்மை. அவர் ரொம்ப தேங்க்ஸு. இது ஒரு நல்ல வரவேற்பாக இருக்குது, பாராட்டக்கூடியது. முன்பு இருந்ததுக்காக இப்போ இன்னும் திறம்பட செய்தால் ஒரு நல்ல இதாக தான் இருக்கும். இல்லை இதை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு தேவையான இது தான். அவங்களுக்கு ஏழைப்பட்ட மக்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு போகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு இதுதான் திட்டம் தான் இது. அதனால் இதை திறம்பட செஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் அந்த சாப்பாடுக்கு பட்டெல்லாம் கொஞ்சம் கூட்டு பொரியல் இது மாதிரி எதுவும் பண்ணி கொடுத்தா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். வெறுசாக சாப்பிட்டுட்டு போக வேண்டியதாக இருக்குது. அப்படி இல்லைன்னா வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்து அதை சாப்பிட வேண்டியது, அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நவீனப்படுத்தினா நல்லாயிருக்கும். அதுதான் உங்களுடைய புது அரசாங்கத்துடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது? இப்போ தான் வந்திருக்கிறாங்க, தொடக்கமே நல்லா தான் இருக்குது. போக போக இன்னும் நல்லபடியாக இருந்தால் நல்லது. ஆனால் இப்போ வந்தவங்க மீது பயங்கரமான விமர்சனங்கள் வைக்கிறாங்க. அதெல்லாம் ஆகிறதுக்கு சான்ஸு கிடையாது. சொன்னால் உங்களுக்கு புரியுங்களா இல்லையா? எதாக இருந்தாலும் நல்லபடியாக நடக்கும் உங்களுக்கு. அதெல்லாம் இப்போதைக்கு ஒன்றும் கலையாது, போகாது. 5 வருஷம் திறம்பட போகும். அம்மா கொண்டு வந்தாங்க இந்த திட்டத்தை. அதனால் நம்ம விஜய் நம்ம புள்ள வந்து அவர் அதை விட நல்ல தரமான சாப்பாடு போடணும் ஏழைங்களுக்கு நல்லா சொல்லியிருக்கிறாரு. அவர் நல்ல ஐடியா கொண்டு வருகிறாரு. அவர் இன்னும் நம்ம வாழ்த்துக்கணும், அவரை நல்லா இன்னும் ஐடியா கொண்டு வரணும் ஆண்டவர் அப்படின்னு சொல்கிறேன். அதாவது கடந்த ஆட்சியில் அம்மாவோடைய தயவோடு மக்கள் பசியும் பஞ்சமாக இருக்கக்கூடாதுன்னு இந்த அம்மா உணவகம் தாய் இதே உள்ளத்தோடு ஆரம்பித்தாங்க. அந்த வயலில் வந்த இந்த புள்ள இன்றைக்கி மக்களுடைய பசியும் அவங்களோட உயிரையும் உடலையும் கருத்தில் கொண்டு இந்த சத்துணவு இடைவிடாமல் நடத்துறதுக்கு மக்களுடைய இதயபூர்வமான இதயத்துடைய ஆத்மாவுடைய ஆசீர்வாதத்தோடு இந்த ஆட்சி நடத்துகிறவங்க நல்லபடியாக வாழணும். இந்த முதலமைச்சரும் நல்லபடியாக இருக்கணும். அவங்க குடும்பத்துக்கு இந்த தமிழ்நாடு குடும்பங்களுக்கும் எனது இதயபூர்வமான வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதத்தையும் வழங்குகிறேன். இந்த சத்துணவு மறுபடியும் மக்களுக்கு பசி ஆற்றவும் ஏழை எளியவங்க பிணி தீரவும் இந்த புண்ணிய சேவையை தொடரணுன்னு மக்களுடைய எல்லாருடைய சார்பாகவும் நான் இது உங்களுக்கு வேண்டுகோளாக வைக்கிறேன். புதிய சிஎம் வந்து இப்போ அம்மா வீட்டில் வந்து புதுப்பிக்கணும், நல்லா இது பண்ணால் தரமான உணவு கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த தரமான உணவு கொடுக்கணுன்னா கடந்த திமுக ஆட்சியிலேருந்து காய்கறி பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் வருது. அந்த காய்கறி கொஞ்சம் அதிகப்படுத்தி இப்போ இருக்கிற சிஎம் கொடுத்தாருன்னா இன்னும் தரமான உணவு கொடுக்க முடியும். அதே போல் வந்து இது வந்து சிமெண்ட் ஷீட் போட்டிருக்காங்க மேலே. இதால் வந்து ஈட்டு நம்ம எவ்வளோ தான் ஃபேன் போட்டாலும் அந்த ஈட்டில் நம்மளுக்கு காட்டிகிட்டு இருக்கோம். அதனால் சாப்பிட்றவங்களுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும். இது வந்து இப்போ தளம் போட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஆர்கே நகர் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு, மரியவேல் சண்ணா சொல்லியிருக்காரு. இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இது பண்ணணும். இந்த இடத்தெல்லாம் கொஞ்சம் இது பண்ணி அம்மா ஹோட்டலில் வந்து மேலும் மேலும் வெரைட்டி ரைஸ் போட்டு இன்னும் புதுப்பிக்கணும்.
இந்த அம்மா தொடங்கப்பட்டது இப்போ இருக்கிற நம்ம சிஎம் இது பண்ணுவார். அம்மா ஹோட்டலும் இனிமேல் தரமாக இருக்கும். ஏழைங்களுக்கு வந்து பெரிய பெரிய ஹோட்டலுங்கெலாம் போக முடியாது அவங்களால. இன்னைக்கு பெரிய ஹோட்டலுக்கு போனால் 150 ரூபா இல்லாமல் ஒரு ஆள் சாப்பிட முடியாது. இங்கே வந்தால் ஒரு 10 பேர் சாப்பிட்லாம். அந்த 100 ரூபா இருந்தால் ஒரு 20 பேர் கூட சாப்பிட்லாம். இங்கே தரமான உணவு கொடுக்குறாங்க. அது இன்னும் காய்கறி அதிகமாக இருந்தால் இன்னும் சுவையாக இன்னும் நல்லா தரமாகவும் கொடுப்பாங்க. இது ஏழைங்களுக்கு அம்மா உணவகம் வந்து ஒரு ஏழைகளின் விடிவில்லி அவள் தான் சொல்ல முடியும். ஏழைகளின் விடிவில்லி இது. ஏழைகளின் பசியை போக்கும் விடிவில்லி இதுக்கு பேர். அம்மா கொண்டு வந்ததுலேயே மகத்தான சிறப்பான திட்டம் இந்த திட்டம்தான். இது இன்னி வரைக்கும் மக்கள் மத்தியில் ஒரு அமோக வரவேற்பு. இந்த அம்மா உணவெல்லாம் இருக்குமா அப்படியே போயிடுமா, இது நம்ம கண்ணுக்கு தெரியுமா பார்த்துருந்தேன். இப்போ இருக்கிற சிஎம்மு இந்த அம்மா ஹோட்டலை வந்து புதுப்பிக்கணும், தரமான உணவு கொடுன்னு சொல்ல, இதுக்கே வந்து அவருக்கு நம்ம நன்றி சொல்லணும் அவருக்கு. இதுக்கு முந்தைய ஆட்சியில் அம்மா ஹோட்டலில் எட்டி கூட பார்த்தது கிடையாது. அம்மா ஹோட்டலில் அச்சி நொறுக்குன்னு தான் நம்ம பார்த்தோம். இந்த புதிய சிஎம் வந்து இந்த அம்மா ஹோட்டலுக்கு வந்து ஒரு உயிர் கொடுத்துருக்காரு. இப்போ அம்மா உயிர் போயிடுச்சு, அந்த அம்மா உயிரை திருப்பி இவர் கொண்டாந்துருக்காரு. ஏன்னா அவங்க போட்ட திட்டம், யார் போட்ட திட்டம் யாரும் முடக்கலை. அந்த திட்டம் அதாவது போயின்னுக்குது. இவர் ஆட்சியில் அம்மா ஹோட்டலு இன்னும் சிறப்பாக போவோம். இந்த ஏழைகள் பசியோடு வர ஏழைகள் வந்து இங்கே சாப்பிட்டு போவாங்க. சாப்பாட்டுக்கு கவலை இல்லை, அம்மா ஹோட்டலில் இருக்குது. இப்போ புதுசாக சிஎம் வந்திருக்கார்ல, அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவரை பற்றி முதல் நடிகரை தான் பார்த்தோம், இப்போ சிஎம்மாக எங்களால் ஏற்றுக்க முடியுது. இருந்தாலும் ரொம்ப அம்மா கற்றுது இவர் தான் எங்களுக்கு. இப்போ 10 நாள் கூட அவளை அவர் ஆட்சியில் உட்காந்து எல்லாமே செஞ்சுருக்காங்க. இங்கே போட்டு 1 வருஷம் கூட அவளை உடனே எல்லாமே ரிப்பேர் ஆகிடுச்சு. நாங்கள் எல்லாத்தையும் சொல்லியிருக்கோம், யாருமே காதல் வாங்கலை. அவங்க செஞ்சது எதுக்கு சார், அதை விடுங்க. இப்போ சிஎம் வந்து உடனே லைட் போட்டிருக்காங்க. அம்மா அவனுக்கு தான் திருப்பி புதுப்பிக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் பொது ஜனங்க கோரிக்கையை எடுத்து நல்லா செய்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் லைட் போட்டிருக்காங்க, ஃபேன் போட்டிருக்காங்க, உடனே வந்து எல்லாமே ரிப்பேர் பண்ணாங்க. போட்ட உடனே ரிப்பேர் ஆகிடுச்சு. ஒரு 2-3 மாதம் கூட வந்திருக்காது. ஆனால் பார்த்துருக்காங்க, வந்து கவுன்சிலர்லாம் வந்திருக்காங்க வந்து. ஆனால் எதுவுமே ரெடி பண்ணுற மாதிரி தெரியல. நாங்களும் சொல்லிட்டோம். ஆனால் இவர் வந்து 10 நாள் கூட ஆகலை. சொன்ன உடனே ஃபேனு, வெளியே லைட்டு, இங்கே உள்ள ஃபேனு, சாப்பாடுலாம் எல்லாமே ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க. ஆனால் புதுசாக வெரைட்டியாக அதெல்லாம் போட்டால் நல்லாயிருக்கும். அது உங்களுடைய கோரிக்கை. ஆமாம். இப்போது புதுசாக ஒரு அமைச்சர் வந்து முதலமைச்சராக பொறுப்பேற்றுகிறாரு. அவர் வந்து இப்படி ஒரு அறிவிப்பு கொடுப்பார் நீங்கள் எதிர்பார்த்தீங்க? நாங்கள் எதிர்பார்க்காத இவர் செய்கிறாரு. 13 வருஷம் ஆகுது இந்த கேண்டீன் வந்து 300 ரூபா சம்பளம் தான் அவங்க வேலை செஞ்சாங்க. ஆனால் அந்த ஆட்சியில் வந்தாங்க எங்களுக்கு 25 ரூபா என்ன காசு, அதை ஏற்றி எங்களுக்கு என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள். எவ்வளோ இதுவாக பண்ணுறாங்க. அந்த காவா போட்டாங்க, மழை வந்துச்சு, தண்ணி அடைக்காது இருக்குது, அதை எவ்வளோ கொள்ளை அடித்தாங்க. எல்லாமே ரொம்ப இதுவாக தான் பேசுகிறாங்க. எங்களால் எதுவும் சொல்ல முடியாது. எங்களுக்குன்னு என்ன செஞ்சாங்க அந்த ஆட்சியில்? ஆள் நிறைய பேர் செஞ்சு ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க. 5000 கூட சம்பளம் வாங்கியிருக்கோம் இந்த கேண்டீனில். இந்த ஆட்சிக்கு வந்து டிஎம்கே ஆட்சி வந்து 5000 சம்பளம், 4000 சம்பளம் கூட வாங்கியிருக்காங்க. ஆனால் இவர் வந்து அந்தமாரிலாம் செய்யலை. எங்களுக்கு ஆள் போட்டாலும் பரவாயில்ல, 3 ஷிஃப்ட்டாக ஆகணும், சம்பளமாக கொஞ்சம் தாட்சி தரணும். ஆமாம். ஏன்னா 325 ரூபா ஒரு பொம்பளை எப்படிப்பா குடும்பம் நடத்த முடியும்? அதுதான் எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. சம்பளம் ஏற்றினா இன்னும் சந்தோஷமாக இருக்கும். ஆனால் முதல்ல அவர் நேராக பார்க்கணும் ரொம்ப ஆசை. ஆமாம். அவரு என் பசங்களுக்கு எல்லாமே எங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். நடிகர்ன்ற இதுலேருந்தும் இப்பயும் ரொம்ப பிடிக்கும். அதனால் பசங்க இது ஆசை, எனக்கும் இது நேரடியாக பார்க்கணுன்னு வர ஆசை. முதல் டிஎம்கே ஆட்சி மாடல்லேருந்து ரொம்ப கஷ்டம்தான். எல்லாமே கம்மி பண்ணிட்டாங்க. பொருள்லேருந்து ஒரு 50 கிராம் எண்ணெய்னா இப்போ 15 கிராம் எண்ணெய் தான் சப்பாத்தி கொடுக்குறாங்க. அதில் வந்து என்ன டேஸ்ட்டு கொடுங்க, நாங்கள் 30 கொடுக்குறாங்கன்னா சொல்கிறாங்க, என்னம்மா இது எப்படிம்மா சாப்பிட்றது, ஒரே மாவாக இருக்குது. நாங்கள் செய்கிறது நல்லா தான் செய்கிறோம், நீங்கள் என்ன கொஞ்சம் கண்ணில் பண்ண வீட்டில் செய்கிற மாதிரி செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். அப்படியே இல்லாத பட்டதுனால நிறைய பேர் வந்து சாப்பிட்றாங்க. இப்போ சிஎம் வந்து நல்லா செய்யணும்னு உன்னை எதிர்பார்க்குறோம். இப்போ வந்து உங்களுக்கு தேவையான பொருட்களை வந்து கொடுக்கணுன்றது கோரிக்கை வைக்கிறேன். ஆமாம், நல்ல பொருளாக தரணும். முன்ன மாதிரி அம்மா எப்படி இது பண்ணாங்களோ அதுக்கேற்ற மாரி அதேமாரி எங்களுக்கு தரணும். ஒன்றும் இல்லைப்பா, வெங்காயம் தக்காளி என்ன ரேட்டு விற்கிது சொல்லுங்கள்? ஒரு 20 ரூபா 10 ரூபா தானே விற்கிது. அதையும் கம்மி பண்ணுறீங்க. அம்மா ஆட்சியில் வந்து நிறைய 8 கிலோ கொடுத்தாங்க. எல்லாமே 8 கிலோ 9 கிலோ காய்கறியும் நிறைய வரும். பொது ஜனமே பார்க்க அவ்வளோ பெரிய மூட்டையில் எடுத்துகிட்டு வராங்க. இப்போ 3 கிலோ 2 கிலோ தராங்க. அதில் என்ன சமைக்க முடியும்? வாங்குறவங்களுக்கு என்ன தெரியும்? எங்களை தான் தப்பாக நினைப்பாங்க. இங்கே சமைக்கிறாங்க, இங்கே என்ன பண்ணுறாங்களோ அதை தான் நினைப்பாங்க. இங்கே வெளியே வரது தெரிய மாட்டுது. இப்போயே நீங்களே காய்கறிக்காரங்க வந்தால் நீங்களே செக் பண்ணி பார்க்கலாம். அந்த அளவுக்கு எல்லாமே கம்மி பண்ணிட்டாங்க பொருள் எல்லாமே. அப்போ பொருள் கம்மி பண்ண சொல்லி என்ன இருக்கும்? உங்களுக்கு எங்கே டேஸ்ட் வரும்? இப்போ இவங்ககிட்ட சொல்லியிருக்கீங்களா நீங்கள் பொருள் மாதிரி கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க? அவங்களாம் கேட்க முடியாதுப்பா. புது ஆட்சியில் இருக்கிற புது ஆட்சியில் வந்தாங்க அவங்க கையில் சொல்லியிருக்கோம். இங்கே வட்டச்சிலர் வந்து நாங்கள் சொல்கிறோம்னாங்க. எல்லாமே செய்கிற சொல்லியிருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக செய்வார். என் பேர் முனிமா. இந்த அம்மா உணத்தில் நான் 12 வருஷமாக வேலை செய்கிறேன்.
இவர் விஜய் வந்ததில் எங்களுக்கு சந்தோஷம்தான். உண்மையாகவே ரொம்ப சந்தோஷம்தான் இவர் வந்ததில் எங்களுக்கு. இங்கே சாம்பார் சாதம், லெமன் சாதம், தயிர் சாதம் இதெல்லாம் கிடைக்கும். இப்போ வந்து மக்களுக்கு எல்லாம் தரமான சாப்பாடு போட சொல்லி அறிவிப்பு கொடுத்துருக்காரு. அதனால் எங்களுக்கு எதனா பொருளெல்லாம் கொஞ்சம் தரமாக வரும் நாங்கள் எதிர்பார்க்குறோம். அப்புறம் இந்த பில்டிங் எல்லாம் கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் அப்படியே சரி பார்க்கணுன்னு வந்து உடனே வந்து ஆளுங்க ஆட்சியாளருங்க வந்து பார்த்துட்டு போகிறாங்க. சரி பண்ணுறதுக்காக வந்து பார்த்துட்டு போகிறாங்க. அது எங்களுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. இப்படி ஒரு அறிவிப்பு கொடுப்பாருன்னு எதிர்பார்த்தீங்களா? இல்லை, வந்து உடனே செய்வாங்கன்ட்டு எதிர்பார்க்கல. கொஞ்சம் நாள் ஆகும்னு நினச்சோம். ஆனால் டக்குன்னு இப்போ பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்களுக்கு வந்து சம்பளம் வேணும்ப்பா. நாங்கள் ஆரம்பத்தில் சேரும் போது 300 ரூபா சம்பளத்துக்கு வந்தோம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில். 13 வருஷமாக இப்போ 14 வருஷம் ஆகப்போகுது. அதே 300 ரூபாயில் தான் இருக்கிறோம். இந்த போன ஆட்சியில் வந்து 25 ரூபா ஏற்றினாங்க. அது எங்களுக்கு போதுமானதாக இல்லை. அது ஒரு எங்களுக்கு அடிப்படை வசதி வேணும். எங்களுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல், ஒரு இஎஸ்சி கார்டோ எதுவுமே இல்லை. சம்பளம் வந்து இந்த டேட்டு தான் வரதில்லை, எப்போ வேணால் வரும் எங்களுக்கு. அது எங்களுக்கு சம்பளம் கரெக்டாக 1ஆம் தேதி அந்த மாதிரி வந்தால் நல்லாயிருக்கும். எல்லாருக்கும் வர மாதிரி வந்தால் நல்லாயிருக்கும். பிஎஃப் இதெல்லாம் பிடிச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். அது ரொம்ப எதிர்பார்க்குறோம் நாங்கள். இதெல்லாம் செஞ்சால் ரொம்ப சந்தோஷப்படுவோம். நாங்கள் செய்வாருன்ற நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு. இவர் வந்து பரவாயில்ல, நல்லா பண்ண ஒரு 10 நாளே சூப்பராக பண்ணியிருக்காரு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். வெரைட்டியாக கொடுத்தா நாங்கள் எது செஞ்சாலும் கொடுத்து செய்யறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். நாங்கள் எங்களுக்கு வெரைட்டியாக கொடுத்தா சந்தோஷம் தான். ஜனங்கள் மக்களும் நல்லா சாப்பிடுங்க. எங்களுக்கு ரொம்ப திருப்தி. இதில் செய்கிறது நாங்கள் வந்து புண்ணியம் தான் நினைக்கிறோம் நாங்கள். சரிங்களா? நாங்கள் வந்து எதுவுமே இது பண்ணல. ஆனால் இன்னும் காய்கறிலாம் இன்னும் வெரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக கொடுத்தா நல்லாயிருக்கும். எல்லாம் தரமாக இருக்கணும். எல்லாமே கொஞ்சம் தரமாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். ஓகேவாக இருக்கும். வேறு ஒன்று. நான் 10 வருஷம் ஒர்க் பண்ணேன். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஆட்சிக்கும் இந்த 10 நாள் புது ஆட்சிக்கும் என்ன மாதிரியான வித்தியாசங்கள் எங்கள் அம்மா ஓட்டில் நடந்திருக்கு? 10 நாள் தான் சொல்கிறேனே, 10 நாளே வந்துச்சு சொல்கிறேனே. எல்லாமே வந்து டக்குன்னு பார்த்து எல்லாமே செய்கிறாங்க. நம்ம போய் சொல்லக்கூடாது. எல்லாமே தான் பண்ணுறாங்க. நம்ம 10 நாள் அதே நாங்களே ஆச்சரியப்படுறோம். 2 நாளில் வந்து தம்பி பார்த்தாரு. வந்து என்னக்கா பிரச்சனை சொன்னால் எல்லாமே கேட்டு எல்லாமே முடிச்சு கொடுத்தாங்க. அதே மாதிரி எல்லாமே எங்களுக்கு வெரைட்டியாக கொடுத்து ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு எல்லாம் பண்ணி கொடுப்பாரு. நான் அதை நம்புகிறோம். நாங்கள் அவ்வளோதான். செயல்பாடு எல்லாம் உம்பரமாக தான் போயிட்டுருக்கேன். எல்லாம் உம்பரமாக போயிட்டுருக்கேன். எல்லாம் கேள்வி நியூஸ்லலாம் பார்க்குறேன். உம்பரமாக போயிட்டுருக்கு. அதுக்கு தான் சார் நாங்கள் போட்டதே. நாங்கள் ஓட்டு போய் எல்லாமே எங்கள் வீட்டில் எல்லாருமே நாங்கள் வந்து ரெட்டையில கட்சிங்க தான். ஓப்பனாக சொல்கிறேன். நாங்கள் எல்லாமே இதுக்கு தான் போட்டோம். ஆமாம். ஏன்னா மாற்றம் வரட்டும். ஏன்னா அம்மா இருந்தது வேறு இது வேறு இது. சரி மாறி பார்க்கலாம். அவர் என்ன பண்ணுறாரு நல்லா தான் பண்ணுவார். எங்கள் நம்பிக்கை இருக்குது. அவ்வளோதான் சார். மேலும் வீடியோக்களுக்கான ரியாக்ட் தமிழா யூடியூப் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.